இல்லைங்க, இது மேலே நிறைய புகார் இருக்குது. நாங்கள் ரொம்ப பின்தாங்கிய ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அதுக்கு சாங்ஷன் வாங்குறதுக்கே கேட்டாங்க. அங்கே எங்கே கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அதிகாரிகள், இது மேலே போகுது மேலே போகுதும்பாங்க. திமுக அரசு போன காரணம் ஊழல். அதுக்கு ரொம்ப கிளியருங்க. அதில் ஒன்றும் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவினர் கூட அதான் சொல்கிறாங்க. ரொம்பவே பண்ணிட்டோம், அதனால தான் இப்படி நேரிட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தை பொறுத்து மட்டும் சாங்ஷன் கொடுக்கறதுக்கு கட்டாயமாக ஊழல் நடந்திருக்கு. அது ஒரு அரசியலாக நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது இதில் அதே நேரத்தில் பல கருத்துக்கள் இருக்குது. அமைச்சர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல. இவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவ்வளோ அனுபவம் இருக்காது. ஆனால் விஜய் தலைமையில் இந்த ஆட்சி என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இருக்குது. எப்போ விஜய் சொல்கிறாரோ நான் வாங்க மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கினவர்களை விட மாட்டேன்னு சொல்வது நம்புறாங்க. ஏன்னா அவருக்கு பணம் பர்சனலாக தேவையில்லை. ஏன்னா அவர் பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு அரசியலில். இவங்க அரசியல் வந்த பிறகு சம்பாதிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு தலைவர் எடுத்துக்கோங்க, எந்த தலைவர் பேர் எடுத்தாலும் அது நாங்கள் கட்சி பேர் சொல்லவே வேண்டாம், அவங்களோட ஃபேமிலி பாருங்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வளர்ந்துட்டாங்க. எல்லா லெவல்லையும் மாவட்டத்திலையும் பாருங்க, சின்ன ஊர்லெல்லாம் பாருங்க, ஒரு கட்சி நிர்வாகினா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. அரசியல் வருவதே சம்பாதிப்பது. அதை ஒரு மாற்றணும்னு பார்க்குறாரு விஜய். அந்த மக்கள் அந்த நம்பிக்கையை தும்பிக்கை மாதிரி பிடிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் எப்போ ராகுல் காந்தி டெல்லியில் இதே மாதிரி துப்பாக்கியால் ஜூலை 20 ஜந்தர் மந்தரில் நடந்த இதில் ஒரு ப்ரொட்டஸ்டில் இன்ஜர்ட் இருக்கிறக்கா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி. டெல்லியில் ஒரு சம்பவம் இருக்குது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஹை பவர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் முன்னாள் நீதி அரசர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸ் மேட்டர் டெல்லியில். இப்போ இந்த மாதிரி சம்பவம் கர்நாடகாவில் நிகழும் போது ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரு, டிகே சிவகுமாருக்கு என்ன உத்தரவு போடுவார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ அமைச்சர் மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலேயே கடந்த காலத்துல திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்களிடத்துல அவருடைய டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே நான் லஞ்சம் கொடுத்திருக்கேன், அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்த நிகழ்வு தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் தரப்புல இருந்தும் பதில் தெரிவிச்சிருக்காங்க. சட்ட ரீதியாக நாங்க எதிர்கொள்வோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து டிவிஎஸ்சி இதுல இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இது மேல நிறைய புகார் இருக்குது. அந்த ஜோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு கூட சொன்னார், நாங்கள் ரொம்ப பின்தாங்கிய ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அதுக்கு சாங்ஷன் வாங்குறதுக்கே கேட்டாங்க. அங்கே எங்கே கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அதிகாரிகள், இது மேலே போகுது மேலே போகுதும்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் முந்தைய அரசு ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு. பல புகார்கள் இருக்குது. ஒரு விசாரணை ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிங்கன்னா எக்கச்சக்க புகார் வரும். இதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அன்பில் மகேஷ் சொல்கிறது அவருக்கு இது இருக்குது. ஆமாம், கட்டாயமாக அவர் மேலே குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதை தன்னை டிஃபெண்ட் பண்ணிப்பார். அது கோர்ட்டில் பண்ணும். ஆனால் இது உண்மைங்க, ஊழல் இருந்து அதனால தானே மக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. திமுக அரசு போன காரணம் ஊழல். அதுக்கு ரொம்ப கிளியருங்க. அதில் ஒன்றும் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவினர் கூட அதான் சொல்கிறாங்க. ரொம்பவே பண்ணிட்டோம், அதனால தான் இப்படி நேரிட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தை பொறுத்து மட்டும் சாங்ஷன் கொடுக்கறதுக்கு கட்டாயமாக ஊழல் நடந்திருக்கு. இப்போ பல பேர் இது பாருங்க, இது ஒரு கேஸ் போட்டிங்கன்னா இன்னும் பல கேஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மேற்கு காலத்தில் தான் ஆயிட்டு இருக்கு. சுவேந்து அதிகாரி அரசு ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க, பல பேர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கிட்ட இவ்வளோ பிடிங்கிறாங்க, அவ்வளோ பண்ணாங்க, எங்களை மிரட்டினாங்க, எங்களை துன்பம் கொடுத்தாங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, என்னெல்லாமோ வருது கதை மேற்கு காலத்து. அந்த மாதிரி பல கதைகள் வெளியில் வருங்க, இங்கேயும் வரும். ஏன்னா பல பேருக்கு ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஒரு நல்ல காரியம் செய்ய போனால் கூட பணம் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு தானே வருத்தப்படுறாங்க எல்லாரும். சார், இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமிர்தம் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பேசும்போது லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு இப்போ கோடிக்கணக்கான மக்கள் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தான் தாவேக அரசாங்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அவர் இப்போ ரொம்ப ரொம்ப வேகமாக எதிர்பார்க்குறாரு மக்களோட தீர்ப்பு மாறிடுது. எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய முடிவு நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மக்கள் ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை எத்தெல்லாம் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் கொடுத்தாங்க, கொடுக்கல, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. சரி, நம்ம புதுசு விஜய் ட்ரை பண்ணுவோமே, இதை பார்த்துட்டோம், முடிவு எடுத்திருக்காங்க.
ஏமாற்றம் அவ்வளவு வேகமாக அடைந்து விட்டார்கள் என்று அது ஒரு அரசியலா நீங்க சொல்லலாம். ஆனா அது இதுல அதே நேரத்தில் பல கருத்துக்கள் இருக்கு. அமைச்சர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் மக்கள் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல. இவங்க புதுசா வந்திருக்காங்க, அவ்வளவு அனுபவம் இருக்காது. ஆனா விஜய் தலைமையில் இந்த ஆட்சி வந்து என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு இருக்கு. எப்ப விஜய் சொல்றாரோ நான் வாங்க மாட்டேன், வாங்க விட மாட்டேன், வாங்கினவர்களை விட மாட்டேன் சொல்வது நம்புறாங்க. ஏன்னா அவருக்கு பணம் பர்சனலா தேவையில்லை. ஏன்னா அவர் பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு அரசியல்ல. இவங்க அரசியல் வந்த பிறகு சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஒரு தலைவர் எடுத்துக்கோங்க, எந்த தலைவர் பேர் எடுத்தாலும் எந்த அது நாங்க கட்சி பேர் சொல்லவே வேண்டாம், அவங்களோட ஃபேமிலி பாருங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வளர்ந்துட்டாங்க, எல்லா லெவல்லையும் மாவட்டத்திலையும் பாருங்க, சின்ன ஊர்ல எல்லாம் பாருங்க, ஒரு கட்சி நிர்வாகினா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. அரசியல் வருவதே சம்பாதிப்பதற்கு. அதை ஒரு மாற்றணும்னு பார்க்குறாரு விஜய். அண்ட் மக்கள் அந்த நம்பிக்கையை என்ன கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து தும்பிக்கை மாதிரி பிடிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு விட மாட்டாங்க. சார், இப்போ கர்நாடகாவுல 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சுதான் ஷூட் பண்ணிருக்காங்க. வனத்துறை அதிகாரிகள் சொன்னது போல லாங்ல இருந்து ஷூட் பண்ணல, பக்கத்துல இருந்து தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். காட்டுக்குள்ள அவர்கள் மாடு மேய்க்க போனாங்கன்னு சொல்றாங்க, இல்ல மாடு மேய்க்க போன மாடை தேட போனாங்கன்னு சொல்றாங்க. கிராமப்புற மக்கள் சொல்றாங்க. இன்னும் தரப்புல வனத்துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றதுன்னா இல்ல இல்ல இவங்க சந்தன கடத்த வந்தாங்க, மரத்தை வெட்ட வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கலாம். ஆனா சுட்டுக்கொலை சம்பவம் வந்து சுட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதாவது பெல்லட்ஸ், அவங்க சொல்வது இந்த ஷார்ட் கன்ங்கிறது பெல்லட்ஸுங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 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 நிமிஷத்துல எக்கச்சக்கமா இது வரும். அது கிட்டக்க ரேஞ்சா இருந்தா அது ரொம்ப சீரியஸ், தூரக்க ரேஞ்சுனா அவ்வளவு படாது. ஸோ இது இப்போ மைசூரில் நடந்த இந்த இதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு இது கட்டாயமாக கர்நாடக அரசுக்கு ஒரு விசாரணை நடத்த முடியாகும். ஏன்னா என்கொயரி இல்லாமல் முடியாது. ஏன்னா சாவு ஏற்பட்டிருக்கு, சீரியஸ் மேட்டர். இந்த நேரத்தில் எப்போ ராகுல் காந்தி டெல்லியில் இதே மாதிரி துப்பாக்கியால் ஜூலை 20 ஜந்தர் மந்தரில் நடந்த இதில் ஒரு ப்ரொட்டஸ்டில் இன்ஜர்ட் இருக்கிறக்கா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி. அதனால நாம கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு கர்நாடகால, இதுல ராகுல் காந்தி அங்க இன்டர்வியூன் பண்ணி அதை இது பண்ணுவாரா? இதே பெல்லட் இன்ஜுரி அங்கேயே இருக்கு. அப்போ இதே கேள்வி எது டெல்லியில ராகுல் காந்தி கேட்கிறோம், கர்நாடகாவில் கேட்பாரா? அவர் என்ன கேள்வி கேட்டாரு டெல்லியில? சுட சொன்னது யார், சுட்டது யார், இதுக்கு சுட்டத்துக்கு ஆர்டர் போட்டது யார்? அங்க போய் சொல்லுவாரா அவர் கர்நாடகா சிஎம் தான் சுட சொன்னாருன்னு, இங்க ஹோம் மினிஸ்டர் சுட சொன்னாருங்கிறார். அதாவது இங்க என்ன நிகழ்வா கட்டாயமா இதுக்கு பல பொலிட்டிக்கலும் இருக்குது. இது மீண்டும் விஜய் அதாவது தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் திருப்பி இதுல உரசல் வரலாம். ஆனா நான் எதிர்பார்ப்பது என்னன்னா, அவர் நம்ம கர்நாடகா முதல்வர் இருக்கார் பாருங்க, சிவகுமார், டிகே சிவகுமார், அவர் கொஞ்சம் இது உள்ளவர். அது சரி, இது பெருசா வளரக்கூடாது, என்கொயரி கட்டாயம் போட வைப்பாரு. இப்போ கர்நாடகா பாஜக தலைவர் விஜயேந்திரா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா இது வந்து போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல சிபிஐ என்கொயரிஸ் நடக்குமா சார்? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்படி சார் பார்த்தோம்? இல்லைங்க, இப்போ வந்து அவர் எதிர்கட்சி தரப்புலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அங்க பாஜக தான் எதிர்கட்சி. இப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ நான் டெல்லி சம்பவம் திருப்பி சொல்றேன், டெல்லியில் ஒரு சம்பவம் இருக்குது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஹை பவர் கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் முன்னாள் நீதி அரசர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸ் மேட்டர் டெல்லியில். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் கர்நாடகாவில் நிகழும் போது ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரு, டிகே சிவகுமாருக்கு என்ன உத்தரவு போடுவாரு, அங்கேயே இதை என்கொயரி பண்ணு சொல்வாரா? இங்க வந்து அவரை இது பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து காங்கிரஸுக்கு இது ஒரு டெஸ்ட். ஏன்னா விஜய் இதை பத்தி கடிதாசி எழுதிட்டார். விஜய் இவருக்கு நம்ம டிகேஸ்க்கு இது ப்ராப்பரா என்கொயரி பண்ணுங்க. அவர் செத்தவர்கள் தமிழ் மக்கள் தமிழர்களா இருக்கலாம், அது வேற விஷயங்க. செத்தவர்கள் யார் செத்தா என்ன? அவர் கன்னடக்காரர்களா இருக்கலாம், கர்நாடகாவை சேர்ந்தவர்களா இருக்கலாம், தமிழர்களா இருக்கலாம். ஆனா சம்பவம் நடந்ததுல வந்து பல இது வருது. ஏன் சுட முடியாத என்ன வந்து எதுக்கு சுட்டாங்க, இதை என்கொயரி பண்ண முடியும் ஆகும். இதுல வந்து ஒரு தப்ப முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164